நம்ம ஊர் சைட்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உனக்கு பட்டா தாண்டி புத்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா ஒருத்தருக்கு பட்டும் கூட புத்தி வரல, திருந்தல அப்படின்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க. செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்து அண்ணாமலை அவர்களை சீண்டி சிறைக்கெல்லாம் போனாரு. அது சம்பவம் வேறன்னு வச்சுக்கோங்க. ஆனா சீண்டும் போது எல்லாமே ஒரே சேர நடந்தது. அது அண்ணாமலையால் நடந்ததா இல்லையான்றது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அப்போதுதான் நடந்தது. அப்படி இருக்கும்போது உள்ளுக்கு போகும்போது பேண்டில் வந்து மூச்சாலாம் போனது, அதை நான் சொல்ல வரல. அதெல்லாம் இருந்தது. டிஆர் பாலா அதெல்லாம் சொல்லியிருந்தாரா? இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை மீண்டும் சீண்டி இருக்கிறார் செந்தில் பாலாஜி. யோ, சும்மாவே அவர் உன்னை வச்சு செய்ன்னு செய்கிறாரு. அவர் வச்சு செஞ்சதுனால தான் கரூரில் போட்டியிட வேண்டிய நீ, உன் தலைவனே சொல்லியிருந்தாரு, கரூரை வந்து தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு, தன்னுடைய கோட்டையாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உன் தலைவன் தான் சொல்லியிருந்தாரு. அப்படி இருந்த உன் கோட்டையவே அடித்து சுக்குநூறாக உடைச்சி உனக்கு ஒரு ஓட்டையை போட்டு அனுப்பி வச்சு உனக்கு கோயம்புத்தூருக்கு தெரிச்சு ஓட விட்டுருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். அமைதியாக பொத்திக்கிட்டு இருந்திருக்கலாமா? இல்லாமல் போய் இப்போ அண்ணாமலையை சீண்டி பத்துறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை பார்த்து, அதாவது வந்து செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலையை குறித்து இவர் பேசியிருக்கிறார். அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருவுவேன்னு சொன்னாரே அண்ணாமலை அவர்கள், அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதற்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு. அதை பாருங்க, அடுத்து நம்ம பேசலாம். செந்தில் பாலாஜி பேசும்போது உங்க மேல ஒரு கடுமையான விமர்சனம். அறிவாலயத்திலிருந்து அடி செங்கல் வரை உருவேன்னு சொன்ன மாதிரி அவரோட செங்கலை வந்து உருவி இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்? அறிவாலயத்தினுடைய ஒரு செங்கலையும் மக்கள் உருவி கொண்டிருக்கின்றார். 2026 தேர்தலில் திமுக தோத்துச்சுன்னா கனிமொழி அக்கா தனி கட்சி, ஸ்டாலின் அண்ணன் இந்த கட்சி, திமுக யார்கிட்ட போகணும்னு யாருக்குமே தெரியாது. செந்தில் பாலாஜி ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பாரு. அவர் கனிமொழிகிட்ட சேர்றதா ஸ்டாலின்கிட்ட சேர்றதான்னு செந்தில் பாலாஜி யோசிப்பார். திமுக என்கின்ற கட்சி 2026க்கு பிறகு இப்படி தான் இருக்க போகுது. நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். அதெல்லாம் செங்கல் உருவப்பட்டது இல்லையா? ஒரு செங்கலாக வெளியே வந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கு 210 தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஜென்மத்துக்கு நீ ஆட்சிக்கு வரமாட்டாங்க. அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் தரம் தாழ்ந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாருன்னா அதே தரம் தாழ்ந்து நான் பேசல. அவர் கைது செய்யப்பட்ட பொழுது KN நேரு அவரை பற்றி என்ன சொன்னாங்க, யார் எங்கே யூரின் போனாங்கன்னு என்ன சொன்னாங்க, அதெல்லாம் நான் பேச மாட்டேன். அதெல்லாம் தனி மனித குற்றச்சாட்டு நான் வைக்க மாட்டேன். அதனால் செந்தில் பாலாஜி என்ன வேணாலும் சொல்லட்டும். அவர் டாஸ்மாகில் 10 ரூபா சம்பாரித்து அந்த பணத்தை கொண்டு வந்து வாரி இறைத்து கொண்டிருக்கின்றார்கள். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் ஒரு சரித்திரம் காணாத தோல்வி அவர் பார்க்க போகிறார். தேங்க்யூ அண்ணா. பார்த்தீங்களா, அண்ணாமலை அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் வந்து தரம் தாழ்ந்து பேசுகிறாருங்க. அதுக்கெல்லாம் நான் அந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசக்கூடிய நபர் நான் இல்லை, அந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் வச்சு செஞ்சிருக்கிறாரு. இதில் என்ன அப்படின்னா, திமுக வந்து தோற்க போவது உறுதி அப்படின்றத தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதற்கு பிறகாக என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. கனிமொழி அவர்கள் பிரிச்சுட்டு போயிடுவாங்க, 2ஆக பிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சியில் இருப்பார், ஆனால் திமுக யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு தெரியாது அப்படின்றாரு. இப்போதான் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு பொறி தட்டுது. என்ன அப்படின்னா, ராசா அவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோ வெளிவந்தது. ராசா என்ன சொன்னாரு, அதை நான் பேசலை அப்படின்னு சொல்ல, நான் பேசினதை இவங்க வந்து கட் பண்ணி ஒட்டி மாற்றி செஞ்சுருக்கிறாங்க, சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதில் நமக்கு என்ன புரிய வந்தது, ராசா அவர்கள் பேசியதாக வந்த வீடியோவில், அந்த ஆடியோவில் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, திமுக என் கண்ட்ரோல்ல இருந்து போகாது அப்படின்னு சொன்னார். கனிமொழி அவர்கள் குறித்தும் பேசியிருந்தார், 2G பற்றியும் பேசியிருந்தார், இந்த ஆடியோ பற்றி அண்ணாமலை அவர்களும் பேசியிருந்தார். இந்த சமயத்தில் இந்த ஆடியோ வெளிவந்தது எங்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன் அப்படின்னா, 2Gல என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2G வழக்கின் அடுத்த நகர்வுக்கே இந்த ஆடியோ வந்து கொண்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ராசா அவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு ஆடு அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் ராசா அவர்களை முன்னாடியே ஓரக்கட்டி தான் வச்சிருந்தாரு. இப்போ அறிவாலயம் பக்கமே நீ வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னதாக அறிவாலய வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கிறது. இப்படி இல்லாம பேசிட்டு இருக்க பின்னாடி உன்னையெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீ என்னெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க பத்தியா அப்படின்னு சொல்லி பேசியதாக தகவல் வெளிவருகிறது. ராசா அவர்கள் அதனால மனநொந்து போயிட்டாராம். ஏற்கனவே அவருடைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பெரம்பலூர்ல என் கோட்டைப்பா அப்படின்னு இருந்தப்ப நேரு அவர்களுக்கு பிடிக்கல. இது என்ன ஓ கோட்டைங்கிற, யோ நான் எதுக்கு இங்கே என்ன சும்மாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரு அவர்கள் வந்து திருச்சினா நேரு. அப்போ பெரம்பலூர்னா யார், ராசாவா அப்படின்னா, என் மகனை அங்கே இறக்குறம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகனை அங்கே கொண்டுட்டு வந்தாரா.
அது பெரிய பிரச்சனையா போச்சா? அது மட்டும் இல்லாம சிவசங்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அரியலூர்காரு. அவர் வந்து நீ எப்படி பெரம்பலூர் உன் கோட்டம்ப, அது ஏன் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ராசா அவர்களுக்கும் நேரு அவர்களுக்கும் சிவசங்கர் அவர்களுக்கும் ஒத்து போகலை. இது ஒரு பக்கம் போச்சுன்னா, இன்னொரு பக்கம் இவரை வந்து தூக்கி போட்டாங்க, நீலகிரிக்கு ஓடிப்போ இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து சொல்றாரு இது வந்து எனக்கான உரிமை கடமை அப்படின்னாரு. அப்படிலாம் ஒரு ஈரவங்காயமே கிடையாது. இவர் அங்கேருந்து தூக்கி போட்டு பெரம்பலூர் கோட்டைலாம் ஒன்றும் கிடையாது, அங்கே ஓடிப்போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. இப்போ அறிவாலயத்து பக்கமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதாக தகவல் வெளிவருகிறது. ஏன் அப்படின்னா, இந்த படத்துல பருத்தி வீரன்ல ஒரு டயலாக் வரும் பார்த்துருப்பீங்க. என்ன கஞ்சகருப்புக்கு ஒரு பேர் இருக்கும், என்னண்ணே உன் கடைண்ணே நீ இங்கே டீ ஆத்திக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே கடையோட முதலாளி வந்து சொல்லுவார், ஓஹோ நீ இப்படிதான் வெளியே சொல்லிட்டு திரியிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவர் திமுகவே என் கண்ட்ரோலில் தான் இருக்கு, திமுக கட்சி என்னோடது தான் அப்படின்ற மாதிரி வெளியே பேசிட்டு இருக்கிறதுனால, இந்த கட்சியவே எங்கள் குடும்பமாக நாங்கள் வந்து குடும்பமாக பார்த்துட்டு வந்தால் நீங்கள் வந்து எங்கிட்ட இருந்தே பறிச்சுட்டு போகலான்னு பார்க்குறியா, இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய கலவரமே இந்த ஆடியோ வெளியான பிறகு வந்து விட்டதாக. இவங்க வந்து வெளியே வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், இதை கட் பண்ணாங்க சேர்த்தாங்க அவங்க மேலே வழக்கு போடுறோம் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியல உண்மை என்ன, இவன் பேசியிருப்பாங்களா பேசியிருக்க மாட்டாரா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும்ல. அதனால் அவர் மேலே இந்த மாதிரியான ஒரு சில ஒழுங்கு நடவடிக்கை, அதாவது கட்சிக்கு பாதிப்பு வந்துடாத மாதிரி, கட்சி வந்து என் குடும்பத்தை விட்டு பிரிந்திடாத மாதிரி, அந்த பாதிப்பு எதுவுமே நடக்காத மாதிரி இவரை வந்து ஒதுக்கி வைத்து விட்டதாக வந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆகவே அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னது நடக்க போகுது. தேர்தலுக்கு பிறகு இந்த கட்சின்றது உடைய போகுது. இதில் செந்தில் பாலாஜி அவர்கள் மதி மேலே பூனை மேலேன்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பக்கமா இல்லை கனிமொழி அவர்கள் பக்கமா அப்படின்ற மாதிரி சூழ்நிலை உருவாக போகிறது. அவர் தோக்க போகிறது உறுதி, சிறை செல்ல போவது உறுதி, மீண்டும் 1 2 3 எண்ணுவதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி அதுவும் உறுதி. ஆகவே தன்னுடைய தொகுதியிலிருந்தும் தூக்கி வீசப்பட்டு, தோற்கடிக்கப்பட்டு, சிறைவாசலை மிதித்து, 1 வருடத்திற்கு மேலாக சிறையில் பொழுதை கழித்து வெளியே வந்த மனுஷனுக்கு அடிமேல் அடி விழுந்தும் கூட திருந்தாமல் மீண்டும் மீண்டும் அண்ணாமலை சீண்டி வாங்கி கட்டி கொள்ளக்கூடிய இந்த பிறவியை பார்த்து என்ன பேர் சொல்றது? அண்ணாமலை அவர்கள் வந்து முன்னாடி சொல்லியிருந்தாரு 5 கட்சி அமாவாசை அப்படின்னு சொல்லியிருந்தார். இவங்க வந்து ஒரு பக்கம் உருட்டினாங்க, அண்ணாமலை அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் சொந்தக்காரங்க அப்படின்னு. செந்தில் பாலாஜி அவர்களை வைத்து துவன்னு துவைச்சி புளிஞ்சி காய போட்ட பிறகுமா கூட நீங்க இந்த மாதிரி வச்சு உருட்டினீங்கன்னா அவங்களெல்லாம் என்னையா சொல்றது? ஆகவே முடிவாக என்ன சொல்றேன் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முடிவு நெருங்கி விட்டது, செங்கலை உருவி விட்டார். அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில் இல்லாமல் இருக்கலாம், ஆட்சி பதவியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால் பெரிய அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அதனால தான் அவர் பார்த்தீங்களாங்க, ஏதாவது ஒரு தலைவர் வந்து ஹெலிகாப்டர் மூலம் பயணம் செய்து பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக இதுவரை தமிழக அரசியலில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கனவு இருந்ததா ஒரு முறை. ஏன் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் அவர்கள் வந்து ஹெலிகாப்டரில் போகும்போது இவர் கீழே இருந்து பார்த்துருக்காரு, இந்த வண்டியில் நம்ம என்னைக்கியா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு சொந்த கார் கூட இல்லைங்க. இந்த தேர்தலில் அஃபிடபிட்டில் அவர் வந்து சொல்லும்போது, எனக்கு சொந்த கார் இல்லை, கையில் ஒரு 10,000 தான் காசு இருக்குது, முதல்வரோட நிலைமை நினைக்கும் போது எனக்கு கண்ணு கலங்குதலிய மூக்கு அரிக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அவர் அப்போ வந்து பார்த்து கண்கலங்கி இருக்கிறார், இந்த வண்டியில் நம்ம என்னைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, திமுக ஜெயிச்ச பிறகு இதுக்காக வம்படியாக நான் போயே தீருவேன்னு போயிருந்திருக்கிறேன் ஹெலிகாப்டரில். ஆனால் அண்ணாமலை அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தின் முக்கியத்துவம், மக்கள் அவர் மீது உள்ள நம்பிக்கை, அன்பின் வெளிப்பாடு, இவர் கண்டிப்பாக பிரச்சாரம் செய்தே ஆக வேண்டும், ஒவ்வொரு மணித்துளியும் ரொம்ப முக்கியமானது, காலம் பொன் போன்றது அப்படின்றதுனால அதை கருதி அண்ணாமலை அவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக பயணத்தை மேற்கொண்டு பிரச்சாரத்தை செய்து கொண்டு வருகிறார். தமிழகம் முழுக்க மட்டும் இவர் பிரச்சாரத்தை பண்ணல, இந்தியா முழுக்க, கேரளா, மும்பை, டெல்லி, கர்நாடகா எல்லா மாநிலங்களுக்கும் சென்று பாஜகவிற்காக, பாஜக கூட்டணிக்காக பிரச்சாரத்தை செய்து கொண்டு வந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்களை வச்சு இவங்க வந்து ஒரு நாடகத்தை போட்டு திமுக ஊடகத்தை வச்சு ஒரு செய்தியை இது பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு அதிமுக கூட கூட்டணி வச்சது பிடிக்கல,
அண்ணாமலை அவர்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல, அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்க போகிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவின் செல்ல பிள்ளை, மோடி அவர்களின் அரசியல் வாரிசு. அதனால தான் அண்ணாமலை அவர்களை ஒரு தொகுதி கொடுத்து அந்த தொகுதியிலேயே அவரை வந்து வச்சிக்காம தமிழகம் முழுக்க போய் திமுகவை தோல் உரிச்சு தொங்க விட்டு உப்பு கண்டை போட்டு காய வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலை அவர்களுக்கு மாபெரும் இந்த பொறுப்பை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. தமிழகம் முழுக்க போய் பிரச்சாரம் செய்து பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைப்பது அவரோட கடமையா கொடுத்து வச்சிருக்கு. பியூஷ் கோயலும் அதை தான் சொல்லியிருந்தாரு, அண்ணாமலை அவர்களுமே அதான் சொன்னார். ஒரு தேர்தலுக்கு ஒரு போட்டி தான், ஒரு எதிரி தான். இந்த முறை என்னுடைய கடமை என்ன, என்னுடைய பணி என்ன அப்படின்னா திமுகவை தோற்கடிக்கணும், எங்களுடைய கூட்டணியை ஆட்சி கட்டிலில் அமர வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த தேர்தலில் போட்டியிட எனக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு கூட அவர் சொல்லியிருந்தார். அதுல இருந்து நமக்கு தெளிவாகவே தெரியுது. இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, மே 14ஆம் தேதிக்கு பிறகு நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன பேச போகிறார் அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி நானும் வந்து ரொம்ப ஆவலாகவே காத்து கொண்டிருக்கிறேன், என்ன பேச போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. மோடி அவர்களின் அரசியல் வாரிசுங்க அண்ணாமலை அவர்கள், மக்களின் செல்ல பிள்ளை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரை போய் இவர் வந்து சீனலாமா? யாரு? ஸ்டாலின் அவர்களே செந்தில் பாலாஜி அவர்களோட லட்சணம் என்ன அப்படின்றத வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றினார் கரூரில் வச்சு. அவர் மேலே வழக்கு போட்டதே ஸ்டாலின் அவர்கள் தான். அந்த கட்சியில் இவர் இருந்துக்கிட்டு ஒரு முறை தமிழக மக்கள் மேலே அன்பு இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சட்டமன்றத்தில் பேசியிருந்தார். அம்மா நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு கொள்ளைக்காடாக, கோபாலபுரம் கொள்ளைக்காடாக மாறி இருக்கும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு இவர் லாஸ்ட்டில் போய் அந்த கொள்ளைக்காட்டில் தான் சேர்ந்து வச்சிருக்கிறாரு. கொள்ளைக்காட்டுக்கு கொல்லப்புறமாக போய் சேர்ந்தாரு இவர். இப்போ இவர் அண்ணாமலை போய் சீன்றது சரி விடுங்க.